இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து மதுரையில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெடிகுண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களைப் போல தத்ரூபமாக இரத்தம் வடிய காயங்களுக்கு கட்டுப்போட்டது போல வேடம் அணிந்து கண்டன முழக்கமிட்ட சிறுவர் சிறுமியர்கள். ர்பா பகுதியில் உள்ள அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி குழந்தைகள் உள்ளிட்ட 50க்கும் மேலானவர்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேலின் செயலை கண்டித்தும், காசாவில் நடைபெற்ற படுகொலைகளை விட உச்சபட்ச அத்துமீறல் நடந்துள்ளதாக கூறி மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஆண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என ஏராளமான நபர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கைகளில் பதாகைகளை ஏந்திய நிலையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்கிறதா? உலகத்தின் மீது உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்கிறதா? ரஃபாவின் மீது இருக்கிறதா? பிஞ்சு பிள்ளைகள் குடிக்கும் போது, பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாய் கதறும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது, உள்ளம் உடைந்து போடுங்கடா, உள்ளம் உடைந்து போடுங்கடா, உள்ளம் உடைந்து போடுங்கடா, உள்ளம் உடைந்து போடுங்கடா. இரக்கமில்லையா, 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா, உலக நாடுகளே இரக்கமில்லையா. அப்பாவி மக்களை குறிவைத்து, அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை, அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனமில்லையா, கண்டிப்பதற்கு மனமில்லையா. பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே, பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே, போர் விதிகளை மீறானே, மனித நேயம் துளியும் இல்லாமல் மக்களை கொன்று குவிக்கிறானே. இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் அராஜக கருணை இல்லையா, கருணை இல்லையா, உங்களுக்கு கருணை இல்லையா, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, எப்போதும் ஈரம் இல்லையா, ரத்தம் குடிப்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு, ரத்தம் குடிப்பதற்கு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக மதுரை மாவட்டத்தின் மத்திய பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீனிலே ரஃபா என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாமிலே இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் கடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 7 மாத போரின் காரணத்தினால் 38,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்த்து இன அழிப்பை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும். இதற்கு ஐநா சபை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேலை பல வகையிலும் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நியாயத்தின் வழியிலே நின்று இஸ்ரேலை கண்டித்து அதற்குண்டான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில காந்தியடிகளுடைய காலம் முதற்கொண்டு இந்தியா செயல்பட்டு வருகின்றது. பலஸ்தீன் என்கின்ற நாடு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று தேசத்தந்தை காந்தியடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆதரவு நிலைப்பாட்டை விடுத்து பலஸ்தீன் என்ற நாடு உருவாகுவதற்குண்டான ஆதரவு கருத்தை நீதியினுடைய வழி நின்று இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.